இப்படிதாங்க நடவு செய்யணும் செம்பருத்தி செடியை. செம்பருத்தி செடியை நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடவு செய்யறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல திரும்பி தேடி பார்த்தாலும் வீடியோ கிடைக்கவே கிடைக்காது. நர்சரியிலிருந்து ஒரு கவர்லயோ இல்ல ஒரு பாட்லயோ செம்பருத்தி செடிகளை வாங்கிட்டு வரும். நடவு செய்யறதுக்கு கண்டிப்பா செம்மண் கலவை எடுத்துக்கிறீங்க. என்ன தம்பி எப்போ பாரு செம்மண் கலவை? செம்மண் கலவையில தான் செடிகள் சூப்பரா வளர ஆரம்பிக்கும். நீங்க வேணா நர்சரியில் இருக்கக்கூடிய மண் கலவையை செக் பண்ணி பாருங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு கோகோபீட், அதாவது தென்னை நார் கழிவு, இதுதான் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். முக்கியமான விஷயம், செம்பருத்தி செடிகளை நடவு செய்யும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு DAP, டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய எந்த உரத்தை மிக்ஸ் பண்றோம். செடிகள் வச்ச உடனே நல்ல தளிர்கள் வரணும் அப்படின்னா இந்த உரத்தை ஆட் பண்றது மூலமா சூப்பரா வளர ஆரம்பிக்குங்க. நல்லா நம்ம மண் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 12 இன்ச் பாட்டுக்கு மேல எடுத்துக்கிறோம். 12 இன்ச் பாட்டு, 14 இன்ச் பாட், இதுதான் செம்பருத்தி செடிகளை நல்லா வளர்றதுக்கு ஒரு சூப்பரான சைஸ் பாட். நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்க இந்த மண் கலவையை போட்டாச்சு. இப்படியே எடுத்து பாருங்க, வராது. அப்ப என்ன பண்ணணும்ன்ற சொல்றேன். பொறுமையா தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சின்னதா ஒரு கல் எடுத்து லைட்டா தட்டினீங்க அப்படின்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே எடுத்து நம்மளோட பாட்டுக்குள்ள வச்சிடலாம். சரி தம்பி, இந்த மாதிரி வைக்கிறத விட்டுட்டு நாங்கள் அப்படியே வேரோட பிடிங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க பொறுமையாக வேர் பிடிச்சி இலைகள் கொட்டி அந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப எளிமையான மெத்தட், அவ்வளோதாங்க. இது தெரியாமல் நிறைய பேர் செம்பருத்தி செடிகளை எப்படி நடவு செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து நடவு செஞ்சுக்கங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.